ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கதை சொல்லும் நீதி. இன்னைக்கு கதை சொல்லும் நீதியில என்ன நீதி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு குரு என்ன பண்ணாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து உவமைகளா, அதாவது எடுத்துக்காட்டுகளான சில கதைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாராம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு முதலாளி வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய தோட்டத்துல வந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரா, வேலையாட்களை வந்து தேடின்னு போறாராம். அப்படி வேலையாட்களை தேடும் போது 9 மணி ஆகும்போது ஒரு சிலரை பாக்குறாரு, எப்பா என் தோட்டத்துல வந்து வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு கூலி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் ஒரு கூட்டிருப்பாரு. அந்த 3 பேர் பத்தாது, இன்னும் அதிகமா ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது ஒரு 11 மணிக்கு என்ன பண்றாரு, ஒரு 5 பேரை பாக்குறாரு. எப்பா இது மாதிரி என் தோட்டத்துல வேலை செய்றீங்களா, நான் உங்களுக்கு கூலி தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஐயா நான் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து வேலை செய்யறாங்க. இப்படியே வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு டைமுக்கு வேலையாட்களை வந்து கூட்டி கொண்டே போறாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையாட்கள் நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 4 மணிக்கு என்ன பண்றாரு, இன்னும் எனக்கு ஆட்கள் வேணும், நீங்க வந்து வேலை செய்றீங்களா தோட்டத்துல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்க தோட்டத்துல வந்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் என்ன பண்றாங்க, அந்த தோட்டத்துல வந்து வேலை செய்யறாங்க. ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்ப வேலையாட்களுக்கு முதலாளி என்ன பண்ணணும், கூலி கொடுக்கணும். அப்படி கூலி கொடுக்கும்போது என்ன பண்றாரு, பணத்தெல்லாம் எடுத்து வச்சு கூலி என்றாரு. 9 மணிக்கு கூப்பிட்டாரு பத்தியா, அவங்களுக்கு என்ன பண்றாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. என்னப்பா உங்களுக்கு கூலி வந்து 1000 ரூபாய், ஏன்னா நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கீங்க, 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. அதே மாதிரி 11 மணிக்கு கூப்பிட்டவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. 2 மணிக்கு கூப்பிட்டவங்களுக்கும் அது 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. 4 மணிக்கு கூப்பிட்டவருக்கும் அதே 1000 ரூபாய். இது வந்து 9 மணிக்கு வந்து வேலை செஞ்சாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்னடா இது, நம்ம வந்து காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம், எனக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 11 மணிக்கு வந்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 4 மணிக்கு வந்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, முதலாளி கிட்ட முறையிடுறாங்க. ஐயா நான் வந்து 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 11 மணிக்கு வந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கும் நீங்க 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 2 மணிக்கு வந்து 6 மணிக்கு வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 4 மணிக்கு வந்து 6 மணி வரைக்கும் வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் அது 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம், நாங்க வந்து காலையில இருந்து கஷ்டப்படுறோமே, இப்போ வந்து என்ன பண்றாங்க, அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து இதே சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்ன மாதிரி முதலாளி என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட பேசின கூலியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உனக்கு நான் என்ன சொன்னேன், 1000 ரூபாய் நான் கூலி தரேன்னு சொன்னேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2 மணி வந்தவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் பேசினேன், அதே 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். 4 மணிக்கு வந்தவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் பேசினேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். கூலி கொடுக்க வேண்டியது என் இஷ்டம், நான் யாருக்கு வேணாலும் எவ்வளவு நாள் கொடுப்பேன். உங்களுக்கு நீங்க பேசின கூலி உங்களுக்கு வந்துருச்சுல, அது வரைக்கும் நீங்க பாத்துங்க, என்கிட்ட வந்து முறையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா இதுல வந்து ஒரு சில உவமைகள் இருக்கு, சில நீதிகள் இருக்கு. என்ன நீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு அலுவலகத்துல வந்து வேலை செஞ்சாலும் நமக்கான கூலி கிடைக்குதா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும் வேண்டி, மற்றவங்களை நம்ம பார்த்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அங்கலாய்ப்பு படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. நமக்கு வேலை செஞ்சது கூலி எவ்வளவோ அதை வந்து நம்ம மனநிறைவா பெற்றுக்கொள்கிறோமா, ஏன்னா நம்ம பேசிட்டு வந்திருப்போம், இவ்வளவுதான் எங்களுக்கு சேலரி, எனக்கு வந்து மந்த்லி சேலரி இவ்வளவுதான், நான் இவ்வளவு வேலை செய்யறேன், இத்தனை மணிக்கு நான் வேலை செய்யறேன், என் வேலை இதுதான், மந்த்லி சேலரி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருப்போம். ஆனா ஒரு சில அலுவலகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியா வேலை செஞ்சுட்டு அதே சேலரி எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து என்ன பண்ணும், அதிகமா இருக்கும். அதனால வந்து நமக்கு இது கிடைச்சுதா அது போதும் அப்படின்ற போதும் என்ற மனது நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற அங்கலாய்ப்பு படக்கூடாது. என்னை விட இவங்களுக்கு இப்படி கிடைச்சிச்சு, நான் இந்த ஆபீஸ்ல இப்படி வேலை செய்யறேன்னு அவங்களுக்கு வந்து இப்படி வேலை செய்யல, அவங்களுக்கு அதே சம்பளம் எனக்கு இதே சம்பளமா அப்படின்ற ஒரு போட்டி பொறாமையும் ஒரு பொறாமை குணமோ அங்கலாய்ப்போ இங்க இருக்கவே கூடாது. அங்கலாய்ப்பு இல்லாம நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா செஞ்சு முடிச்சோம்னா நமக்கான கூலிகள் வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதையோட நீதி. நாளைக்கு கதை சொல்லும் நீதியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.